ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் பாலக் பப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா 2 கழுவி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த 3 கிளாஸில் எல்லாமே வந்துடும் நமக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 7 பல் பூண்டு. இதோட இப்போ 1 ஸ்பூன் சீரகம், நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது நம்ம 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் புளியும் ஒரு கட் பாலக்கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்போடு வச்சு சில பேர் வேக வைப்பாங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பாலக்கீரை ரொம்ப வெந்து கசப்பு தன்மை எடுத்துக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாம் கீரையை ஆட் பண்ணி செய்யும்போது இது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், இது அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது. சூடாக இருக்கிறதுனால நான் பொறுமையாக உங்களுக்கு கடைஞ்சிருக்கேன். இது ஈஸியாக கடைஞ்சிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இந்த பாலக் பருப்பு நமக்கு சாதத்தோடு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாமே வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி வந்தாச்சு. அந்த கீரையோட கசப்பு தன்மையே நமக்கு தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறை வாயில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சீரகம், கடுகு, உளுந்து எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடுங்க. இதோட தாளிப்புக்கு 2 மிளகா எடுத்துருக்கேன், அதையும் நல்லா பொரிக்க விட்டு அதோட ஒரு 7 பல் பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன். அது தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வெடிக்க விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கீரையில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 கடை கடைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலக் பருப்பு ரெடி ஆகிடும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.